ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே இருக்கோம், அதனால் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ஆமாம், ஹைவேல நின்றுட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம், அரக்கோணம் குலதெய்வ கோவிலுக்கு. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாமியார் வீட்டு கோவிலுக்கு நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ அம்மா வீட்டு கோவிலுக்கும் நம்ம ஒரு டைம் போயிட்டு வரணும் அப்படின்றதுனால பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். 6 மாதம் ஆயிடுச்சு, ஆனாலும் போக முடியல. சரி, ஆடி மாதம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு இப்போது ஆடி மாதம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நிறைய நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, 9 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அங்கே போய்ட்டு கோவிலில் வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹோட்டலே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி வீட்டிலே செஞ்சிடலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிளம்பலாம், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம், ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னால அம்மா வீட்டிலே சமைச்சிட்டாங்க. எப்பயும் போல் அதே தான், இட்லி சட்னி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். சரி, ஒரு இன்ட்ரோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். கோவிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றதுனால அம்மா வந்து நீ சாரீ கட்டிக்கோ அப்படின்னாங்க. எங்கள் அண்ணன் வேணாம் அப்படின்னா, 9 மணி நேரம் உட்காந்துட்டு வர முடியாது உனக்கு, கஷ்டம், வேணாம் அப்படின்னா. எங்கள் அம்மா இல்லை பொம்மை மாதிரி உட்காந்துட்டு பொம்மை மாதிரி வரப்போகிற அவ்வளோதானே, அதனால் கட்டிட்டு வா அப்படின்னாங்க. அதனால் சாரியும் நான் வந்து கட்டியிருக்கேன். அப்படியே ஏறி உக்காந்ததோடு சரி, அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 7 மணிக்கு தான் கிளம்புனோம் வீட்டிலேருந்து, லேட்டாக தான் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ ஒரு 9 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மன்னிக்கணும், தப்பாக சொல்லிட்டேன், சட்னி இல்லை சாம்பார். நான் அம்மா சாம்பார் கொதிக்க வச்சுட்டு இருந்தப்போ பார்த்தேன், மதியத்துக்கு ஒரு வேளை சாம்பார் செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு. இட்லிக்கு தான் செஞ்சுருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. டீ குடிக்கலான்னு இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இங்கே இறங்கணும். டீ குடிச்சிட்ருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45. சாப்பிட்ற டைமில் எங்கள் அண்ணாக்கும் ஏதோ தொண்டை கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் சூடாக எதனா குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னான். அப்பாவும் காலையில் வீட்டில் குடிச்சது டீ. அவர் இவ்வளோ நேரம் சும்மா வந்தது பெருசு இல்லாமல் டீ குடிக்காமல் வந்தது பெரிய அதிசயம். எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வச்சுட்டு இப்போது ஆம்பூரில் தாண்டி வந்துட்டோம். நம்ம குடியாத்தம் கிட்ட வந்திருக்கோம். சரி, டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு டீ வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் அம்மா வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து தயிர் சாதம் தயிர் சாதம், ஆமாம் கேட்குதா வயசு, தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்துருக்கோம். நேராக டீ கடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷோலிங்கருக்கு வந்துட்டோம். ஷோலிங்கரில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம், கோவிலில் வந்து இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கும், நரசிம்மர் கோவில். பக்கத்துலேயே இன்னொரு சின்ன மலையில் ஆஞ்சநேயர் இருப்பார். நானும் வீட்டுக்காரரும் மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படின்றதுனால அம்மா வந்து மலை மேலே ஏறி போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால அடிவாரத்தில் மட்டுமாச்சும் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நரசிம்மர் மலைக்கு அடிவாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், படி ஏற இடம். அங்கே வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கே அடிவாரத்திலே கோயில்கிட்ட இருக்கிறவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே ரோப் கார் போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வேணால் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கார்லேயே அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அங்கேயும் ஒரு மண்டபம் மாதிரி கோவில் மாதிரி கட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலை, எப்போ ரெடி ஆகும்னு தெரியல. அடுத்த டைம் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ரெடி ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோப் காரில் கூட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பெரிய மலை அடிவாரத்தில் நரசிம்மரை வழிபட்டுட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் சின்ன மலைக்கு அடிவாரத்துலேயும் போயிட்டு படி ஏற இடத்துல அங்கே அடிவாரத்தில் கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. சரி, அங்கே போகலான்னு இங்கே வந்தோம். இங்கே குளம் இருக்குது. சரி, இங்கே வந்து குளத்தில் கால் நினச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். மீனும் பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ கீழே ஃபுல்லாக பாசானா இருக்குது, வழுக்குது. நினச்சாச்சு போகலாம். பயங்கரமான வெயிலுங்க, வெயில் பயங்கரமாக சுடுது. பிரியா வந்து அங்கேயே நின்றுச்சு, காட்டுறேன். ஆஞ்சநேயர் சிலை ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க.
பிரியாவா ஆளையே காணுமே, எங்கே இருக்கு? ஸோ அங்கே இருக்கு பாருங்க. வாங்க மேடம். நல்லா உச்சி வெயிலில் நாங்கள் போனோம் அப்படின்றதுனால தரெல்லாம் ஃபுல்லாக சூடாக இருந்துச்சு. ஒரு 4 படி இறங்குறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து செம சுட ஆரம்பிச்சிருச்சு. அதான் அப்படியே ஓடிட்டுருக்கேன் நான், நிழலை தேடி எங்கேயாச்சும் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இங்கே ஷோலிங்கரில் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நேராக நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டோம். இப்போது குலதெய்வ கோவிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பெரியாண்டவர் சாமி வந்து பூஜை பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனதுமே அரிசியை கழுவிட்டு இருக்கோம். அப்போது ஒரு அக்கா வந்து இவ்வளோ லேட்டாக பொங்கல் வச்சா எப்படி, எல்லாரும் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து அதே மாதிரி சீக்கிரம் பொங்கல் வைங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, ஐயோ நம்ம தான் லேட்டு போல், நம்மளால் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க பூஜை பண்ணுறதுக்குள்ளவே நாங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமும் நிறைய பேர் வச்சிட்டு இருந்தாங்க. லேட்டாக போனாலும் ரொம்ப சூப்பராக நிதானமாகவே அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கூட நாங்களாம் வந்து ஹெல்ப்புக்கு பக்கத்தில் அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படி பண்ணிகிட்ருந்தோம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துலேயே அம்மா வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் பிளேட்லலாம் அரேஞ்ச் பண்ணி பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்னையும் வீட்டுக்காரர், அண்ணா எல்லாருமே வந்து அப்பாவெல்லாம் நீங்கள் போயிட்டு பூஜையில் வந்து கலந்துக்கோங்க, அங்கே போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பெரியாண்டவரை வந்து இந்த மாதிரி செஞ்சு மண்ணில் வந்து செஞ்சு வழிபடுவாங்களாமா. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம். அம்மாவும் அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியா இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியான்னு அவங்களுக்கே மறந்துருச்சாமா. அவங்களுக்கே தெரியல. ஆனால் இப்போ தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். நான் அண்ணா எல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரியாண்டவர் வழிபடுறதை வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து பார்க்குறோம். அங்கே பெரியாண்டவர்கிட்ட நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து குலதெய்வத்துக்கிட்ட வந்து பூஜை பண்ணாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு செஞ்ச பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்துட்டு எல்லா பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் கோவிலுக்கு போகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து மகிஷாசுரமர்த்தினி கோவிலுக்கு போகணும், போகிற வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த கோவிலுக்கும் நாங்கள் வந்திருக்கோம். குலதெய்வ கோவிலேருந்து வந்துட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மத்தூர் கோவிலுக்கு வந்திருக்கோம். மகிஷாசுரமர்த்தினி கோவில் அம்மன் கோவிலுக்கு வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். வீட்டில் கிளம்பும் போதே சொல்லிட்டாரு இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆசைப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் கிளம்பும் போதே சொல்லிட்டாரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும், அப்புறம் மகிஷாசுரமர்த்தினி கோவிலுக்கு போகணும், அப்புறம் முருகர் கோவில் போகணும், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவருக்கு தெரியும், அவரோட ஊருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நிறைய தெரியும். சரி ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் வரோம் குலதெய்வ கோவிலுக்கு அப்படின்றதுனால பக்கத்தில் பார்க்க வேண்டிய கோவிலையும் பார்த்துட்டு போயிடலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. கோவில் வந்து இவ்வளோதான். உள்ள நல்லா பெருசாக நீளமாக இருக்குது. வெளியெல்லாம் பார்க்கிங் பெருசாக இருக்குது. பார்க்கிங்லாம் பெருசாக இருக்குது. மகிஷாசுரமர்த்தினி கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் அப்பா வந்து காரில் வரும்போதே கோவிலோட ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு வீடியோவில் நம்ம அதெல்லாம் வந்து இன்னொரு டைம் ஊருக்கு வரப்போ நல்லா டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மகிஷாசுரமர்த்தினி கோவிலையும் பூஜையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திருத்தணி முருகர் கோவிலை பார்க்க போகிறோம்.